أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهما الجنة الفردوس اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை கற்று அதன்படி நடக்கக்கூடியவர்களாக எங்களையும் குழந்தைகளையும் தந்தனீரும் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கபரிலும் எங்களுக்கு ஒளியாக்கி வைப்பாய் அல்லாஹ். அமீன் அமீன் யா ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஷம்ஸ் படிக்க போறோம் இன்னைக்கு சூரா. ஓகே, 92 91 சூரா. ஷம்ஸ்னா சூரியன். இல்லை என்ன மெயின் அல்லாஹ் தான் பேசுனா, ஆன்மாவை தூய்மைப்படுத்தி வெற்றி அடைவோம். சரியா, தான் இதோட மெயின் கான்செப்டே, இந்த சூறாவில் உள்ள மெயின் கான்செப்டே. சரியா, எல்லாத்தையும் எதுக்கு சொல்றான்னா, நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தி வெற்றி அடைவதற்காக தான். சரியா, இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ரப்பி சித்னி இல்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஷ்ஷம்ஸி வஸ்துஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா والأرض وما طحاها ونفس وما سواها والهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها وكذبت ثمود بتغواها إذ انبعث أشقاها وقال لهم رسول الله ناقة الله وسقياها وكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. ரொம்ப அழகான சூறா. சரியா, ரொம்ப அந்த ஷீன் சீன் ஹா ஹா அந்த டிஃப்ரென்ஷியேட்டை இந்த சூறா நல்லா பார்க்கலாம். ஷின் ஷம் சி துஹா ஹா. ஓகே, ஒன் நஹார் நஹார். ஓகே, குணா வச்சு வருதணும். நஃப்சியூ. ஓகே, தக்வாஹா தக்வாஹா கல்கலா வைக்கணும். கது கது. மன் ஜக்காஹா மன் தஸ்ஸாஹா இதிம்பஹத. இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க, ரொம்ப அழகா இருக்கு. ரப்பு ஹும்பி ஹும்பி தம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யஹாவு ஓகபாஹா. வருமா உக்குபான்னு சொல்லக்கூடாது. ஓக்கு கல்கலா வைக்கணும், அசைச்சு சொல்லணும். ஓக்குபாஹா. யா, அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அஷம்ஸ், சூரா அத்தியாயம் அஷம்ஸ் சூரியன். மக்கி, மக்காவோட இறங்கினது மக்கினா. வசனங்கள் 15 வசனங்கள். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரருளாளன், அர் ரஹீம் பேரன்பாளன். பி வந்து ஹர்ஃபு, இஸ்மு இஸ்மு அல்லாஹ் இஸ்மு, அர் ரஹ்மான் இஸ்மு, அர் ரஹீம் இஸ்மு. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றோம். வஷம்சி வதுஹாஹா. வா பிளஸ் ஷம்சி பிளஸ் வா பிளஸ் துஹா பிளஸ் ஹா. வா இங்க வாங்கிறது சத்தியமாக, அல்லாஹ் சத்தியம் பண்றான். எது மேல? ஷம்சி சூரியன் மீது சத்தியமாக. வஷம்சி என்னது? சூரியன் மீது சத்தியமாக. துஹா வ சத்தியமாக சத்தியம் பண்றான். முடிஞ்சோன்னு தொடர்பு கொள்ள முடியலன்னு இருந்துச்சுன்னா அப்புறம் போடுங்க. அதான் மெசேஜ் வச்சிருக்காங்க. துஹானா என்னது? வத்துஹா படிச்ச பத்தியெல்லா அதே தான், முற்பகல். அந்த பிரகாசத்தின் மீது, எதன் பிரகாசங்கிறது அது எது? ஷம்ஸ். ஓகே, பிரகாசத்தின், அதின் பிரகாசம். எதின் பிரகாசத்தின்? சூரியன் வெளிவரதுனால வந்த பிரகாசம் இருக்கு பத்தியா, அதன் மீது சத்தியமாக. ஸோ சூரியன் மீதும் அது வெளிவரும் பிரகாசம் இருக்கு பத்தியா, எவ்வளவு பெரிய பிரகாசம். சூரியன் தான் ஒரு 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 ஆப்ஜெக்ட் மாதிரி ஆகிப்போம். பிரகாசங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. ஸோ அதன் மீதும் சத்தியமாக நல்லா சத்தியம் பண்றான். சரியா, சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. அது எந்த அளவுக்கு இருக்கு யாராவது சொல்ல முடியுமா?
சூரியனா இந்த அளவுன்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சுட்டாங்க. இந்த பிரகாசம் எவ்வளவு தூரத்துக்கு போகுது, எந்த கார்னர் எல்லாம் போகுது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றான். ஓகே, வஷம்சி வதுஹா. ஸோ சூரியன் மீது சத்தியமாக, இன்னும் பிரகாசத்தை, அது வரும் பிரகாசத்தின் மீது, அதிலிருந்து வரும் பிரகாசத்தின் மீது சத்தியமாக. வா ஹர்ஃபு அஷம்சு என்னது இஸ்மு பெயர் சொல், வா ஹர்ஃபு துஹா இஸ்மு, ஹா தமீர். ஓகே, அதுங்கிறது இது சூரியன். வல் கமரி இதா தலாஹா. வா பிளஸ் அல் கமர் பிளஸ் இதா பிளஸ் தலா பிளஸ் ஹா தா. என்ன வாய் சத்தியமாக, இங்கே மறுபடியும் சத்தியமாக தான். அல் கமர், அல் கமர் என்னது சந்திரன், சந்திரனின் மீது சத்தியமாக. என்ன சொல்றான், சந்திரன் மீது சத்தியமாக. இதா போது, அந்த எந்த சந்திரன் மீது என்னவா, தலா பின்தொடர்ந்தான். எதை பின்தொடர்ந்தான், ஹா. ஹானா இங்க வந்து சூரியன், முன்னாடி இருக்கிற சூரியன், சூரியனை பின்தொடர்ந்து வரும் சந்திரனின் மீது சத்தியமாக. எப்படி எல்லாம் கண்டினியூஸா இது பண்றாங்களா, அடுக்கு தொடர் மாதிரி பண்ணிட்டு வரான். சூரியன் மீது சத்தியமாக, அதை தொடர்ந்து வருது. சூரியன் மறந்தோம் என்ன வரும், சந்திரன் வரும். சந்திரன், அதை தொடர்ந்து வரும் சந்திரனின் மீது சத்தியமாக. ஓகே, ஸோ எது மேல அவன் சத்தியம் பண்றான், அவன் படைத்த படைப்புகளின் மீது சத்தியம் பண்றான். நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம இதுல வந்து என்ன செய்யறாங்க, மற்ற எல்லாம் தனக்கு சொந்தமானதுல தான் சத்தியம் பண்றாங்க. என் பிள்ளை மேல சத்தியமா, மனைவி அப்படி சொல்லக்கூடாது. ஆனா அப்படிதான் சத்தியம் பண்ணுவாங்க யாரு, நார்மலா மற்றவங்கலாம். நம்ம பண்ணக்கூடாது. எப்படி அவங்களுக்கு சொந்தத்தை தான் பண்ண முடியும், சரியா? ஓகே, அப்பதான் பக்கத்துல உள்ளவங்க கேட்பாங்க அது. ஆனா அல்லாஹ் பாருங்க, தான் படைத்த படைப்புகளின் மீது சத்தியம் பண்றான். ஓகே, அவனுக்கு சொந்தமானது வானமும் பூமியும் அவனுக்கு சொந்தம். லகு முழுக்கு சமாவாதி வல்லது, அவனுக்கு சொந்தமானது, அவனோட ஆட்சிக்குரியது. அதனால அதன் மீது சத்தியம் பண்றான். ஓகே, ஸோ வ ஹர்ஃபு அல் கமர் இஸ்மு இதா என்னது ஹர்ஃபு. இதாவுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிறேங்க. இதுனா திங்க் பண்றது, யோசிக்கிறது. இதா போது. ஓகே, இதுனா என்னது, நினைவு கூறுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்யல, நினைவு கூறுங்கள் அப்படின்னு. இதுக்குள்னா அப்படின்னு என்ன, அவங்க கூறும் போது நினைவு கூறுனாங்க. இதாங்கிறது போது, அப்பொழுது, எப்போது, தலா பின்தொடர்ந்தான். எது பின்தொடர்ந்தது, எதை பின்தொடர்ந்தது, ஹா இந்த சூரியனை பின்தொடர்ந்ததன் காரணமாக. ஓகே, ஹர்ஃபு அல் கமர் இஸ்மு, இதா ஹர்ஃபு, தலா வந்து ஃபேல. ஓகே, ஹா வந்து தமீர் பிரதிப்பெயர். அடுத்து என்ன, வன்னஹாரி இதா ஜல்லாஹா. வா பிளஸ் வா. ஓகே, அந்நஹார் பிளஸ் இதா பிளஸ் ஜல்லா பிளஸ் ஹா. வா சத்தியம், மறுபடியும் சத்தியம் பண்றான். மூணாவது தடவை சத்தியம் பண்றான். எது மேல, நஹார் பகலின் மீது சத்தியமாக. ஓகே, பகலின் மீது சத்தியமாக. நஹார் என்ன இருக்கு மீனிங், ஒன்னு நகர்னா பகல், இன்னொன்று நகர்னா நகர்னா என்னது, நிச்சயப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள். என்ன நகர், என்ன யோமல் நகர் இருக்குல்ல. ஓகே, ஸோ இது இங்கே வந்து நகர்ங்கிறது பகல், பகலின் மீது சத்தியமாக. எப்ப, இந்த பகலை வெறும் பகல் நல்லா சொல்ல, இதா ஜல்லாஹா, அந்த பகல் சூரியனால வெளியாகுது ஊத்திங்களா. ஹா ஹானா அது எதனால, அந்த சூரியனால வெளியாகுது இல்லையா, சூரியன் வந்ததுனால தான் பகல் வருது. அந்த பகல் வெளியாகும் போது அதன் மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னா. வா ஹர்ஃபு அன் நஹார் இஸ்மு, இதா ஹர்ஃபு ஜல்லா ஃபேல, ஹா வந்து தமீர். ஓகே, வல்லைலி இதா யக்ஷாஹா முதல்ல படிச்சிருக்கோம். வாய் பிளஸ் அல்லை பிளஸ் இதா பிளஸ் யக்ஷா பிளஸ் ஹா. வா இன்னும். ஓகே, லைல் இரவின் மீது சத்தியமாக. இதா பொழுது, எதை, யஹ்ஷா மூடிக்கொள்வான். எதை மூடிக்கொள்வான், ஹா முன்னாடி சொன்னதை சொல்றான் அல்லாஹ். பகலை மூடி, முதல்ல பகல் மீது சத்தியமான்னு சொன்னான்ல, இப்ப அந்த பகலையத்தான் சொல்றான். பகலை மூடிக்கொண்டும் இரவின் மீது சத்தியமாக. எப்படி பத்தியலா, அடுக்கு தொடராவது பத்தியலா. ஓகே, முதல்ல பகல் மீது சூரியனால் வரும் பகலின் மீது சத்தியமாக சொன்னா, இப்போ வந்து இந்த இரவின் மீது சத்தியமாக. எது, அந்த பகலை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. பகல் போயிருது இல்லையா, அதன் மீது சத்தியமாக. வ ஹர்ஃபு அல்லை இரவு, இதா ஹர்ஃபு யக்ஷா வந்து ஃபேல, ஹா வந்து
தமீர். இது வந்து பகல். ஆக்சுவலாக வேண்டாம் எழுதிக்கிறீங்க, இது பகல் முன்னாடி உள்ளது. அப்பகலை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. அப்புறம் என்னது? வசமாய் வமாபனக. வ பிளஸ் சமாய் வானம். அந்த வானத்தின் மீது சமாவாத்தினா என்ன, நிறைய வானங்கள். இது சமாய் ஒரு வானத்தின் மீது சொல்றாங்களா? சமாயி வ வானத்தின் மீது சத்தியமாக. வ பனாஹா. வ பிளஸ் பனா அமைத்தான். சுப்ஹானல்லா. ஹா அதை எப்படி அமைத்திருக்க? ஹாங்கே ஹாங்கிறது எது? வானம். சரியா? இந்த வானத்தை சொல்றான். சரியா? இந்த வானத்தின் மீது சத்தியமாக. ஓகே. இந்த வானத்தின் மீது சத்தியமா, அது எப்படி அமைக்கப்பட்டிருக்குது நினைச்சு பார்த்தீங்களா? வானம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வானம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல சொன்னாங்க ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு 9 பிளானட்ஸ் சொல்லி சொன்னாங்க. இப்போ எவ்வளவு இருக்கு? சுபஹானல்லா. எவ்வளவு? ஏகப்பட்ட என்னது ஸ்டார்ஸ் இருக்கு, கேலக்ஸி இருக்கு, என்ன மில்கி வே இருக்கு இல்லையா? ஸோ எவ்வளவு இருக்கா தெரியுமா? மில்கி வே எஸ், அது வந்து 100 to 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கா. ஒரு மில்கி வேல எவ்வளவு இருக்கா? 100 to 400 மில்லியன் ஸ்டார் நட்சத்திரங்கள் அவ்வளவு இருக்கான். சரியா? சன் வந்து ஒரு 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 ஸ்டார். அப்படின்னா பார்த்துங்க, சன்னு ஒரே ஒரு ஸ்டார். இப்போ இது மாதிரி எவ்வளோ இருக்கான்? 100 to 400 மில்லியன் ஸ்டார் வந்து ஒரு மில்கி வேல இருக்கான். இந்த மில்கி வேல என்ன இருக்கு? கேலக்ஸி. நிறைய மில்கி வே சேர்ந்து கேலக்ஸி. அது வந்து பெரிய சிஸ்டமா. அதில் ஸ்டார், பிளானட்ஸு, கேஸ், டஸ்ட்டு, டார்க் மேட்டர் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு கேலக்சியில் என்ன ஒரு 100 to 400 ஸ்டார்ஸ் என்ன இருக்கு. அதுதான் யூனிவர்ஸ். ஸோ 100 பில்லியன்ஸ் டு ட்ரில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ். எத்தனை கேலக்சி இருக்கா? 100 பில்லியன்ஸ் டு என்ன ட்ரில்லியன் ஆஃப் கேலக்சிஸ். இப்போ எங்கே இருக்கோம் நம்ம? இதெல்லாம் அமைச்சது யாரு? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? அது எல்லாம் என்ன சொல்றான்? அதாவது வட்டப்பாதையில் இயங்கிக் கொண்டிருக்குன்னு குரான் சொல்றான். இதை பார்த்து நிறைய சயின்டிஸ்ட் முஸ்லீம் ஆயிருக்காங்க. ஏன்னா ஒரு செகண்டோ இல்லை, ஒரு மில்லி செகண்டோ, ஒரு மைக்ரோ செகண்டோ ஒன்று அது சுற்றி வரல டிலே ஆச்சாக்கும் எல்லாமே கொலப்ஸ் ஆயிரும். அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கையில் இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். சரியா? ஓகே. ஸோ அத்த வானத்தை படைத்தவன் சத்தியமாக. யாராவது வானத்து மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சாமியாவது வானத்தின் மீது சத்தியம் பண்ணி பேசியிருக்கா? யாராவது பேச முடியுமா? அவங்க படிச்சாதான் படிச்சு பேச முடியும். ஸோ வானம்ங்கிறது லேசானது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த இறைவனை நாம் வணங்குகிறோம். வானங்களை எல்லாம் படைத்த இறைவனை. வானத்திற்கெல்லாம் அந்த கேலக்சி எவ்வளோ ட்ரில்லியன் பில்லியன்ஸ் கேலக்சி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கே, அதை கண்ட்ரோல் பண்ற இறைவனை நாம் வணங்குகிறோம். எவ்வளவு சந்தோஷப்படணும் நம்ம. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். வல் அர்தி வ ஹர்ஃபு சமாயில் இஸ்மு வ ஹர்ஃபு பனா அமைத்தான் ஃபல ஹா தமீர். வல் அர்தி வமா தஹாஹா. வ பிளஸ் அர்து பிளஸ் வ பிளஸ் மா பிளஸ் தஹாஹா. வ சத்தியமாக இன்னும் சத்தியம் பண்றாங்களா? அர்து பூமி, பூமியின் மீது சத்தியமாக. மனத்தை பஸ்ட்டு சத்தியம் பண்ணிட்டான். அப்ப பூமியின் மீது அந்த பூமி எதை, அதுக்கு மேல என்ன சொல்றான்? ஒமா தஹாஹாவா மா சத்தியமாக. மா ஒன்று அல்லது ஒன்று. தஹா எப்படி விவரித்திருக்கான்? தகான்னா விரிச்சிருக்கான். எப்படி விரிச்சு வச்சிருக்கான் பூமிய? எப்படி வானத்துல இருந்து வானங்கள் வந்து தூண் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கோ அது மாதிரி பூமியில இருந்து அதை விரிச்சு வச்சிருக்கான். ஏதாவது கீழே விழுதா? உருட்ட
குளோப் ஷேப்னு சொல்றாங்க. ஏதாவது கீழே விழுதா, தண்ணி கொட்டுதா, நம்ம கீழே விழுறோமா? அதை எப்படி அமைச்சிருக்கான்? அதுல ஒரு புவியீர்ப்பு சக்தியை வச்சு அவெல்லாம் சுபானத்தால அவ்வளோ அழகா அமைச்சிருக்கான். என்னது, மண்ணை விட தண்ணி தான் ஜாஸ்தி இருக்கு, ஆனா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கா? இல்லையே. இப்போ நான் அழிஞ்சில போயிருக்கணும். நம்மளோட நாலேஜுக்கு நினைச்சு பாருங்க, 73% கூடவே இருக்கு தண்ணி. அந்த தண்ணியும் கொஞ்சம் நிலம என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ ஆகி கொட்டிடணும், எல்லாமே அழிஞ்சிடணும் இல்லையா? ஆனா அண்ணா அழியாம பத்திரமா வச்சிருக்கான். அப்பப்ப சுனாமி வருது, அது வேற விஷயம், அது கொஞ்சம் தானே அழிச்சிட்டு போகுது. ஸோ இப்படி நான் விரிச்சு வச்சிருக்கேனே, அதன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் என்ன சொல்றான்? அதோ இவ்வளவு சத்தியம் பண்றான். இன்னும் இன்னும் அவன் மறுபடியும் சத்தியம் பண்றான். வ நஃப்ஸின் வமா சவ்வாஹ. வ பிளஸ் நஃப்ஸ் பிளஸ் வ பிளஸ் மா பிளஸ் சவ்வா பிளஸ் ஹா. வா சத்தியமாக, நஃப்ஸ் நஃப்ஸுடா ஆன்மா, நமது ஆன்மா, நம்ம ஆத்மா மீது சத்தியம் பண்றான். வ வ சத்தியமாக, மேலும் மா சவ்வாஹ. சவ்வா நான் ஒழுங்குபடுத்திருக்கேன். எப்படி நம்மளை ஒழுங்குபடுத்தியிருக்கான்? கண் இங்க, ஹார்ட் இங்க, ஹார்ட் உள்ளக்குள்ள இப்படி, பிரெயின் உள்ளக்குள்ள ஒரு இது இருக்கு, இல்ல கடினமான ஓட்டுக்குள்ள, கால் இங்க, லங்ஸ் இங்க, கரெக்டா அந்த விகிதத்துல படைச்சிருக்கான் பாத்தீங்களா? ஸோ நஃப்ஸ், உயிர், ஆத்மா. ஆத்மா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஹார்ட் ஃபெயிலியர் ஆனா மௌத்தா போயிட்டாங்கிறாங்க, மண்டல் அடிபட்டு மௌத்தா போயிட்டாங்கிறாங்க, அது இது அப்படியே மௌத்தா போயிட்டான், அதனால தான் போச்சுன்னா. ஆனால் ஹார்ட்டை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி நல்லாயிடுறாங்க. பிரெயின் அங்கிட்டு தூக்கி வச்சுட்டு அதை இது பண்ணுறாங்க, எல்லாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க. இப்போ எங்கே இருக்கு உயிர்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு செல்லிலும் உயிர் அல்லாஹ் கொடுக்குறான். ஒவ்வொரு செல்லுக்கும், காலில் இருந்து ஒவ்வொரு செல்லுக்கும் அல்லாஹ் உயிரை கொடுத்துருக்கான். அந்த ஆத்மாவின் மீது சத்தியமாக சொல்றான். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், உயிர் எங்க இருக்குது எக்ஸாக்டா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கப்பா. சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் தெரியும் எங்க உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதை எப்படி நம்ம அமைச்சிருக்கேன், ஒழுங்குபடுத்தி, அதன் மீது சத்தியமாக. ஸோ இவ்வளவு சத்தியம் பண்ணா. என்னென்ன? சூரியன் மீது சத்தியமாக, அது பிரகாசத்தின் மீது சத்தியமாக. அப்புறம் என்னது, சந்திரன் மீது சத்தியமாக, அது தொடர்ந்து வர்றது மீது சத்தியமாக. மூணாவது என்னது, பகலின் மீது சத்தியமாக, அது வெளியாகும் வெளிச்சத்தின் மீது சத்தியமாக. இரவின் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக. அப்புறம் என்னது, பூமியின் மீது சத்தியமாக. ஏழாவது நம்ம ஆத்மாவின் மீது சத்தியமாக, அது எப்படி படைச்சிருக்கேங்கிறது மீது சத்தியம். இவ்வளவு சத்தியம் பண்ணி என்ன அல்லாஹ் தஆலா சொல்ல வரா பாருங்க. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வா. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. ஸோ இப்போ 7 தடவை எல்லாத்தையும் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்ல வரான் பாருங்க. ஃப பிளஸ் அல் ஹமா பிளஸ் ஹா பிளஸ் ஃபுஜூர பிளஸ் ஹா பிளஸ் வா பிளஸ் தக்வா பிளஸ் ஹா. ஃப எனவே, பிறகு, அப்பால், என்ன மேலும், எல்லாம் சொல்லலாம். ஃப அல்ஹம, அல்ஹமனா அறிவித்தான், சொல்லி கொடுத்தான், உணர்த்தினான். என்னத்தை? ஹா எதுக்கு? ஆத்மா, அந்த நம்ம ஆன்மாவுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கானா. என்ன சொல்லி கொடுத்துருக்கான்? ஃபுஜூர தீமையை. தீமைன்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கானா. ஹா அது, அது செய்யும், அது செய்ய போற தீமையை பற்றி. ஹாங்கிறது ஆத்மா, அது செய்யும் தீமையை பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறான். வா இன்னும் தக்குவா, தக்குவானா அல்லாஹ் இறையச்சம் சொல்லலாம், நன்மைன்னு சொல்லலாம். சரியா? என்ன நன்மை? ஹா அதோட நன்மை, அது என்ன நன்மை செய்யுது, அது என்ன தீமை செய்யுதுங்கிறத அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். நினைச்சு பாருங்க, யாராவது சொல்லுங்க. தெரியாம செஞ்சது வேற விஷயம், குழந்தைகள் செய்யற தப்பு வேற, அல்லாஹ் கண்டு கிடைக்கிறமானா. தெரியாம நம்ம செஞ்ச தப்பை மன்னிச்சிருவான். என்ன என்ன பெரியவர்கள் செய்யற தப்பை மன்னிச்சிருவான், ஏன்னா அவங்களுக்கும் மூல சுவாதீனமா இருக்காது. அது மாதிரி மூல சுவாதீனம் இல்லாதவங்களுக்கும் மன்னிச்சிருவான். புரியுதா? நம்ம நல்லா இருக்கவங்களே நம்ம ஒரு செஞ்சமாக்கும் தீமை நன்மைங்க தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. செய்ய போறது கண்டிப்பா தெரியும்.
தெரியும். அதான் அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா? ஆனாலும் சில நேரங்கள்ல தீமை வரத்தனக்கா செய்யுது. ஆமா, தீமைக்கு தெரிஞ்சுதான் செய்யறோம். அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதானே சொல்றோம் செய்யறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இது நன்மை இது தீமைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மனசாட்சியை தொட்டு பார்த்து சொல்லுங்கிறாங்கல்ல, அதான் தக்குவா. நன்மை தெரியுதா உனக்கு, மனசாட்சி சொல்லும்ல இது தீமை தான், நீ செய்ய போற தீமை தாண்டு. சரியா? மனசாட்சி தொட்டு பார்த்து சொல்லணும். மனசாட்சிக்கு தெரியும், அல்லாஹ் உணர்த்தி இருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அல்ஹமஹா, நான் அறிவித்திருக்கிறேன் அந்த ஆத்மாவுக்கு, ஃபுஜூரஹா, எது தீமை, தக்குவாக, எது நன்மை என்பதை. எவ்வளவு இவ்வளவு சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்றான். 7 அவன் படைத்த அவ்வளவு சத்தியம் பண்ணி கண்டிப்பா மனிதனுக்கு தெரியும், அறிவித்திருக்கிறேன், நல்லா அவனுக்கு தெரியும். சும்மா சொல்லக்கூடாது எனக்கு தெரியாதுன்னு. தெரியாத செய்யற தப்ப எல்லாம் மன்னித்துடுவான். தெரிஞ்ச தப்பையும் மன்னிச்சிடுவான். ஓகே. ஸோ இந்த இடம் வந்தோடனே ரசூலுல்லாஹி ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு துவா ஓதுவாங்களாம். ஓகே, பாப்பாம்மா பிறகு பாப்பம்மா இந்த இடத்துல டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை இந்த துவா பார்க்கணும், ரொம்ப முக்கியமான துவா. என்ன அந்த இடம் வந்தோன்னமா என்ன ரசூலுல்லாஹி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஓதுவாங்களா இந்த துவா, தெரியுதா? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்சி தக்குவாஹா, யா அல்லாஹ் என் ஆத்மாவுக்கு என்ன பயபக்தி தருவாயா அல்லாஹ், அந்த வலியுகா, நீயே பாதுகாவலன், நீ தான் அந்த ஆத்மாவுக்கு இது பாதுகாவலன். அந்த மௌலாஹா, நீ தான் எஜமானனும், என்னுடைய ஆத்மாவுக்கு நீ தான் பாதுகாவலன், நீ தான் என்ன எஜமானது பாதுகாப்பாய, வஹைரும் மன் ஜக்காஹா, அதனை தூய்மைப்படுத்துவாயா அல்லான். எப்படிங்களா இந்த துவா, இந்த இது வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் போதுமெல்லாம் என்ன செய்வாங்களா, என்ன ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நஃப்சி வம்மா என்ன அப்போ அல்ஹமஹா ஃபஜூரஹாங்க உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்ன நம்ம முதலும் யாரெல்லாம் இந்த என்னுடைய ஆத்மாவுக்கு பயபக்தி தந்துள்வாயாக, நீயே எஜமான், நீயே பாதுகாவலன், நீயே தூய்மைப்படுத்துவது சிறந்தவன். தமிழ்ல சொல்லிக்க பாருங்க முதல்ல, அப்புறம் அரபியில் அப்படி. சரியா? இன்ஷா அல்லாஹ் அதை படம் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ நம்ம நஃப்ஸுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் நம்ம என்ன தப்பு பண்றோம். கத் அஃப்லஹ, ஸோ ஃப அப்பால் ஹர்ஃபு, அல்ஹமா அறிவித்தான் ஃபேலை, ஹா தமீர், ஃபுஜூரஹா தீமை, ஹா நன்மை, அது அது எதுனா ஆத்மா, இன்னும் தக்வா நன்மை, இது வந்து இஸ்மு, ஹா தமீர். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, கது நான் திட்டமாக, கது பிளஸ் அஃப்லஹ பிளஸ் மன் பிளஸ் ஜக்கா பிளஸ் கது திட்டமாக, அஃப்லஹ வெற்றி அடைந்தார். இது எங்க இருந்து? ஹயல சலா ஹயலல் ஃபலா பாங்களா டெய்லி சொன்னாங்களா, ஃபலா ஃபலா வெற்றி நாடி வாருங்கள் சொல்றாங்க இல்லையா பாங்கள, அதே ஃபலா தான் அஃப்லஹ், வெற்றி அடைந்தார். கது அஃப்லஹ் நிச்சயமாக வெற்றி அடைந்தார். யாரு? மன் எவர், எவர் வெற்றி அடைந்தார்? ஜக்கா பரிசுத்தமாக்கினார். எதை? ஹா ஜக்கா ஹா, அந்த உள்ளத்தை, அந்த ஆத்மாவை யார் பரிசுத்தமாக்கினாரோ, கலப்படம் பண்ணாம புறம் பேசாம மறைக்காம யாரு இல்லாம இதுதான் சரின்னு அது ஆத்மாவுக்கு சரியா, மனசாட்சிக்கு சரியா, மனசாட்சிக்கு உண்மையா யார் நடந்துகிட்டாங்களோ என அவர்கள் வெற்றி பெற்றார். எல்லா மத்தியுமே சொல்லப்படும், மனசாட்சிக்கு பயந்து வாழண்டு இல்லையா, மனசாட்சி சுத்தமா வச்சிருந்து. ஓகே. ஸோ அந்த மனத்தை யார் ஆத்மாவை சுத்தமாக்கி கொண்டாரோ அவர்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். கத் அஃப்லா, குருதி சொல்றான், நிச்சயமா அவனுக்கு வெற்றி தான். எது? ஆத்மாவை தூய்மைப்படுத்திக்கிட்டா. அதான் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் நம்ம ஆத்மாவை தூய்மைப்படுத்திக்கிறோம், இந்த துவாவும் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. கது, கது மீன்ஸ் ஹர்ஃபே இணைச்சொல், அஃப்லா வினைச்சொல், ஃபல மன் இஸ்மு எவர், ஜக்கா ஃபல வினைச்சொல், ஹா அது ஆத்மா, அதை
ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றி அடைந்தார். அப்புறம் என்ன? வகது ஹாப மன் தஸ்ஸாஹா தஸ்ஸாஹ தா கியா ஆனால் மேலும்னு வரும், ஆனால்னு வரும். ஓகே, கது திடமாக, நிச்சயமாக, ஹாப நஷ்டமடைந்தான். அப்ப ஃபலஹ்க்கு ஆப்போசிட் என்னது? ஹாப. அஃப்லஹ்னா வெற்றி அடைந்தான், ஹாபனா நஷ்டமடைந்தான், நிச்சயமாக நஷ்டமடைந்தான். யார்? மண் எவர்? தஸ்ஸா மறைத்தான். எதை மறைத்தான்? ஹா அந்த ஆத்மாவை மறைத்து வைக்கிறான்ல. தப்பு செஞ்சு யாராவது சொல்றோமா? மறைச்சு வைக்கிறோம் பாருங்க, எல்லாம் கரெக்டா சொல்றோமா? தப்பு செஞ்சவன் நஷ்டமடைதான்னு சொல்லல, மறைத்தவன். எதை மறைப்போம்? உண்மையா மறைப்போம்? பொய்யத்தனை மறைக்கிறோம், பொய் பேசியத்தனை அதை மறைக்கிறோம். சரியா? எவன் மறைத்தானோ, உண்மையை பேசுவதை மறைத்தானோ, என்ன பொய்யை சொல்றானோ, எதை வந்து நிஜமா நடக்கிற மறைக்கிறானோ, அவன் திட்டமாக நஷ்டமடைந்தவன். ஸோ எதை மறைக்கிறோமோ, என்ன தவறானதெல்லாம் மறைக்கணும். சரியா? தவறு செஞ்சுட்டு மறைக்கணும், எல்லாத்தையும் மறைக்கணும். ஸோ அதனால எல்லாம் சொல்றாங்க, எதைவன் மறைத்தானோ, அதாவது தன்னை பாவத்தில் புகுத்தினானோ, மறைக்கிறது உள்ள புகுத்துறது, பாவத்தில் புகுத்துறது. ஓகே, அவன் திட்டமாக தோல்வியடைந்தான். அல்லா நம்முடைய பாதுகாப்பானாக. என்ன ஹர்ஃபு கது, ஹர்ஃபு ஹாப ஃபேல வினைச்சொல், மண் இஸ்மு, தஸ்ஸா மறைத்தான், ஃபேல வினைச்சொல், ஹா தமீர் இந்த ஆத்மாவை என்ன என்ன எவன் வந்து மறைத்து விட்டானோ அவன் நிச்சயமாக தோல்வியடைந்தான். ஓ இதுவரை 10 வரை ஒரு பாட்டு. ஓகே, எல்லாத்து மேலேயும் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணி நம்ம நஃப்ஸ ஆத்மா, எந்த ஆத்மா வெற்றி கொள்ளும், யாரு தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த ஆத்மா வெற்றி பெறும். ஸோ யார் நன்மையை நாடி போய்கிட்டே இருக்காங்களோ அந்த வழியை அல்லாஹ் ஈஸியாக்கி தருவான். யார் தீமையை செய்கிறாங்களோ அந்த வழியை அல்லாஹ் என்ன இதில் உங்களுக்கு அதை தருவான் அப்படின்னு. சரியா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 10 என்னது? நம்ம நஃப்ஸ, நம்மளோட ஆத்மாவை எப்படி தூய்மைப்படுத்தி கொள்றதுண்டு. தூய்மைக்காக அலைய முடியாது. ஓகே, என்ன செய்யணும்? நன்மையான காரியங்கள் செய்யணும். யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். சரியா? ஹதீஸ்ல படிப்போம். ஓகே, இப்போ 11 அடுத்து ஒரு ஸ்டோரி. நம்ம அடுத்தது சமூது, அந்த சாலி நபியை பற்றி உள்ள ஒட்டகத்தை பற்றி உள்ள பெண் ஒட்டகத்தை பற்றி உள்ள ஸ்டோரி படிப்போம். கஸபத் சமூது பி தஹ்வாஹா. கஸபத் பொய்ப்பித்தன, கதப கதப கதபனானது பொய்ப்பித்தான், கதப கதபனா எழுதினான், கதப கதபனா பொய்ப்பித்தான், பொய்ப்பித்தனர், கதபத் பொய்ப்பித்தனர். யாரு? சமூது. சமூது சமுதாயம் பொய்ப்பித்தன. எதை பொய்ப்பித்தன? பி கொண்டு. எதை கொண்டு? தகுவா அநியாயத்தை கொண்டு. ஹா அது அவர்களின் அநியாயம். யாரு? அந்த சமுதாயம் இருக்கு இல்லையா, சமூது சமுதாயம், அந்த கூட்டத்தினர் பொய்ப்பித்தான், அநியாயம் பண்ணினார்கள். சமூது கூட்டத்தினர் தங்கள் அக்கிரமத்தினால் என்ன செஞ்சாங்க? சாலி நபியை அக்கிரம் பண்ணனால அவங்க பொய்ப்பித்தாங்க. சரியா? ஸோ கஸபத் ஃபேல வினைச்சொல், சமூதுங்கிறது இஸ்மு, பி ஹர்ஃபு, தகாவ் இஸ்மு, ஹா வந்து தமீர். அடுத்து என்ன? அதனால அண்ணன் என்ன செஞ்சான்? தம் தம அலைஹிம் ரப்புஹும். அதே ஆயா தான் ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஃப பிளஸ் தம் தம பிளஸ் அலா பிளஸ் ஹிம் பிளஸ் ரப்பு பிளஸ் ஹும். ஃப எனவே அவர்கள் பொய்ப்பித்ததுனால தம் தம வேதனையை இறக்கினான். எங்கே போயிட்டோம்? சாரி, இதிம் பஹ்த அஷ்காஹா. இது பிளஸ் என்ன? பாத பிளஸ் அஷ்கா பிளஸ் ஹா. क्या இது போது, இது போது விரைந்து வந்தான், விரைந்து வந்தான். எப்ப? எங்கே? யார் வந்தா? அஷ்கா தீயவன் விரைந்து வந்தான். ஓகே, ஹா அது அந்த கேடுகிட்டவன் என்ன முன்னால வந்த போது. இது வந்து ஹர்ஃபு
இதின் பாசாங்கிறது விரைந்து வந்தாங்க. ஃபேல அஷ்கா தீயவன் பாருங்க, இது அன்னியின் ஒன்று ரெண்டுமே இல்லை, ஆனா இஸ்முதா. இது ஹா தமீர். அவர்கள் கேடுகெட்ட ஒருவன் விரைந்து முன் வந்த போது என்ன சொன்னாங்க? ஃபகால லஹும் ரசூலுல்லாஹ். பிரிச்சுட்டேன். ஃப பிளஸ் கால பிளஸ் ல பிளஸ் ஹும் பிளஸ் ரசூல் பிளஸ் அல்லாஹ். ஃப எனவே, ஆகவே, கால கூறினார். என்ன யார் கூறினார்? லஹும் அவர்களுக்கு கூறினார். யார் கூறினாரு? ரசூல் தூதர். அல்லாஹ் யாரின் தூதர்? அல்லாஹ்வின் தூதர். ரசூலுல்லாஹ்னா என்னது? அல்லாஹ்வின் தூதர். நம்ம என்ன பண்றோம்? ரசூலுல்லாஹ்னா முகமது நபி மட்டும் சொல்றோம். அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்னா எல்லாருமே ரசூல் தான். அல்லாஹ் யாரெல்லாம் ரசூல்லான்னு சொன்னானோ அதெல்லாம் எல்லாருமே ரசூல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லா தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லா தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லா தான். சரியா? ஸோ ரசூல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லா தான். சரியா? ஸோ யாரெல்லாம் நமக்கு ரசூல்லா? யாரு யாரு நம்மளோட ரசூல்லா? முகமது நபி. நம்ம ரசூல்லா முகமது நபி ரசூலுல்லாஹ். ஓகே ஓகே. இப்போ அல்லாஹ்வின் தூதர் யாரு? அவங்க அந்த சமூகத்துக்கு வந்த தூதர் யாரு? சாலிஹ் நபி. அவரை நோக்கி கூறினார். ஃபகால லஹும் ரசூலுல்லாஹ். அவரை நோக்கி கூறினார். என்ன கூறினார் பார்ப்போம். நாக்கத்தல்லாஹி வ சுக்கியாஹா. நாக்கத்த பிளஸ் அல்லாஹ் பிளஸ் வ பிளஸ் சுக்கியா பிளஸ் ஹா. நாக்கத்த பெண் ஒட்டகம். ஓகே. அல்லாஹ் அல்லாஹ்வின் பெண் ஒட்டகம். இங்க அல்லாஹ்வுடைய பெண் ஒட்டகம். சரியா? அவங்க அந்த காலத்துல அவங்க கேட்டாங்க, அதனால அல்லாஹ் வந்து ஒரு பெண் ஒட்டகத்தை இறக்கலாம். ஓகே. இன்னும் சுக்கியா நீர் அருந்தும் முறை. அதுக்குன்னு நீர் அருந்தும் முறை இருக்குது. ஒரு நாள் அது நீர் அருந்துற மாதிரியும், மற்ற நாள் மற்றவர்களுக்கு நீர் பிடிக்கிற மாதிரியும் ஒரு செட்டப் எல்லாம் என்ன செஞ்சு வச்சிருந்தான் நீர் அருந்துதல. என்ன ஓகே. அந்த செட்டப்பை நீங்க தடுக்காதீங்க, நின்றதை இது பண்ணாதீங்க. நாக்கத்தல்லாஹி வசுக்கியாக. அந்த பெண் ஒட்டகம் அல்லாஹ்வுடையது. என்ன அது நீர் தந்ததை தடுக்காதீங்க. அது எது? அந்த பெண் ஒட்டகம். இங்க வந்து அதுங்கிறது என்னது? நல்லா கவனிச்சுங்க. ஹாங்கிறது என்னன்னு பார்த்துக்கணும். இது நாக்கத்தை, அந்த பெண் ஒட்டகம், அல்லாஹ்வுடைய பெண் ஒட்டகம். என்ன அது தண்ணி இருந்ததில் நீங்க போய் நீங்க தண்ணி பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோம். நாக்கத்தை இஸ்மு அல்லாஹ் இஸ்மு வஹர்ஃபு சுக்கியா பாருங்க இஸ்மு த பிளஸ் தண்ணி பற்றியெல்லாம் வினை சொல்ல இல்லாமல் இருக்கு சென்டென்ஸு. ஓகே. நெக்ஸ்ட். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ் சொன்னா அவங்க அந்த பெண் ஒட்டகத்தை என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லியா? சாலிஹ் நபி வழியா சொன்னான். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. ஃபகஸ்ஸபூஹு ஃபஅகருஹா. எனவே கஸ்ஸபு பிளஸ் ஹூ பிளஸ் ஃப பிளஸ் அகரு பிளஸ் ஹா. ஆனால் ஆனால் என்ன செஞ்சாங்க? கஸ்ஸபு பொய்ப்பித்தனர். எதை? ஹூ அந்த பெண் ஒட்டகத்தை பொய்ப்பித்தார்கள். சரியா? ஒட்டகத்தை என்ன செஞ்சிட்டாங்க? பொய்ப்பித்தார்கள். எனவே அகருஹா, அதோட அக்கருண்டானது கால் நரம்பு இருக்குல்ல, அதை வெட்டிட்டாங்க. அதோட கால் நரம்பு, அந்த கால் நரம்பை வெட்டி விட்டார்கள். கல்சபு இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். கல்சபு ஹூ அவர் எவர்? சாலிஹ் நபி. சாலிஹ் நபியை பொய்ப்பித்தனர். எனவே அக்கரு எப்படி பொய்ப்பித்தனர்? தட்ஸ்ங்கிற மாதிரி வரும் எனவேங்கிறது. அதனால எதனால அவங்க பொய்ப்பித்தாங்க? எப்படி பொய்ப்பித்தாங்க? அக்கரு கால் நரம்பை வெட்டினார். எதோடது? அந்த பெண் ஒட்டகத்தோட கால் நரம்பை துண்டித்து பொய்ப்பித்தார்கள். அவரை பொய்ப்பித்தார்கள். செய்யாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு மாறாக அவங்க என்ன செஞ்சாங்க? அது கால் நரம்பை துண்டித்தார்கள். ஸோ ஹர்ஃபு, கதபுங்கிறது ஃபேல, ஹூ தமீர். அவருங்க யாரு? சாலிஹ் நபி. ஹர்ஃபு, அக்கரு கால் நரம்பு, ஹா பெண்ணொட்டகம். فَدَمْدَمَ عَلَيْهِمْ رَبُّهُمْ بِذَنْبِهِمْ فَسَوَّاهَا. plus damdama plus ala plus him plus rabbu plus hum. B plus zambi plus him plus fasawwaha. எனவே
தம்தம வேதனையை இறக்கினான், அலை அலா மீது, யார் மீது? ஹிம் அவர்கள் மீது, அந்த ஃபுல் சமூகத்தின் மீது அல்லாஹ் வேதனையை இறக்கினான். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும், யார் இறக்குனது? அவர்களோட ரப்பு தான், அவர்களின் ரப்பு. ஏன் எல்லார் மேலே இறக்குறான்? ஒருத்தன் தானே வந்தான், ஏன் எல்லார் மேலே இறக்குறான்? அவங்க சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதனால. தவறு செய்வனுக்கு மட்டும் தண்டனை கிடைக்காது, நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. தவறு செய்து உனக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாலும் நமக்கும் தண்டனை உண்டு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். தவறு செய்தான் அவனை தூர வச்சிடணும், அவனை காட்டி கொடுத்துடணும், சரியா? அவனோட போகக்கூடாது, இல்லாட்டா இந்த சமூகத்தோட அழிவு தான் நமக்கு, அழிவோட இதுதான் நமக்கு பாடம். அல்லாஹ் அவர்களுடைய இறைவன் அவர்கள் மீது வேதனையை இறக்கினான். எதுக்கு? பி பிளஸ் கொண்டு, எதை கொண்டு? தம்பி அவர் பாவம், ஹிம் அவர்களின் பாவத்தினால். ஒருத்தன் கொண்டா மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டா இருந்தாங்க, அதனால சவ்வாக எனவே சமமாக்கினான். சவ்வானா சீராக்கி விட்டான். ஹா அவர்களை சீராக்கிட்டான்னு என்ன? எல்லாத்தையும், இது ஒரு ஸ்டைல் எல்லாம் சொல்றான், எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். சீராக்கிட்டேன்னு சொல்றாங்கல்ல, அழிச்சிட்டேன் சொல்றான். கியா விதம்பியும் ஃபசவ்வாக அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர் மீது வேதனை இறங்கி அவர்கள் யாவரையும் அழித்து சரியாக்கி விட்டான். புரியுதா? ஓகே, சவ்வாங்கிறது ஆக்சுவலானது டிஃப்ரெண்ட் வேர்டு. என்ன மீனிங்? வந்து சரியாக்குறது, சமமாக்குறது. இந்த இடத்துல அழித்து விட்டான், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானா. பி ஹர்ஃபு தன்பின் இஸ்மு, ஹிம் தமீர், சவா ஃபஅல, ஓகே, ஹ தமீர். அடுத்தது வலா யஹாஃபு உக்பாஹா, வா பிளஸ் லா பிளஸ் யஹாஃபு பிளஸ் உக்பா பிளஸ் ஹா. அல்லாவோட ஸ்டைல்ல சொல்றான். வா இன்னும், ல இல்லை, யஹாஃபு பயப்பட மாட்டான். யாரு? அல்லாஹ் பயப்பட மாட்டான். எதுக்கு? உக்குபாஹா அவர்களின் முடிவை பற்றி. அவர்கள் முடிவு இப்படி அழிஞ்சு போச்சே, இப்படி அழிஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை பற்றி கவலைப்பட மாட்டான், பயப்பட மாட்டான். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை. அல்லாஹ் கிட்ட போய் நீங்க அம்மா யாரும் கேட்க முடியாது, சரியா? அல்லாஹ் முடிவு எடுத்துட்டா முடிஞ்சது. தவறு செய்யாம நன்மையான வழியில நம்ம ஒருக்கு வழியை பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேயா? ஸோ அல்லாஹ் இது ரெண்டு இது ஒன்று ப்ராமிஸ் பண்ணி நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்த சொல்கிறான். சுத்தப்படுத்துறவங்க நம்ம நல்வழிக்கு போவாங்க, இல்லை சுத்தப்படுத்தாதவங்க நரகத்துக்கு போவாங்க. அதே மாதிரி இந்த சாலிஹ் நபியும் அந்த பெண் ஒட்டகத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க ஒருத்தர் செஞ்சதுனால எல்லாத்துக்குமே அல்லாஹ் சொன்ன ரூலை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாட்டா என்ன, ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் அழிவு தான் அப்படிங்கிறத. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஹதீஸ் பார்ப்போமா? தஃப்சீர் இப்னு கசீர் பார்க்கலாம். இது வந்து மக்காவில் அருளப்பட்டது. சூரத்துல் லைன்லயே நாம இதே ஹதீஸ் படித்தோம். இஷா தொழுகையில் சூரத் அஷம்ஸ், சபீஸ்ம ரபிகலாலா வல்லைலி இது ஓதணும்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தூதர் அவர்கள் முஆத் அவர்களிடம் கூறினார்கள், நீங்கள் ஏன் சபீஸ்ம ரபிகலாலா அஷம்சி வத்துஹாஹா வல்லைலி இதா யக்ஷா இந்த சூறாக்களை ஏன் ஓதக்கூடாது? சரி, நம்ம ஞாபகத்தை வச்சுக்கிடுவோம். சபீஸ்ம ரபிகலாலா வித்வாஜிரத்தை வந்துடுவோம். என்ன, இந்த வசுஹாவும் இது வஷம்ஸும் வல்லைலி இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். ஓகேயா? ஓகே, ஒவ்வொரு பாடம் படிக்கல நம்ம அதை அப்படியே நம்ம லைஃப்ல ஏற்றிக்கணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் ஓதுமா? ஈஷா பிரயத்தொழுகை இல்லை. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வண்ணஹாரி இதா ஜல்லா. வருஷம் நமக்கு முதலே படிச்சிட்டோம். வண்ணஹாரி இதா ஜல்லாஹா பகல் அதை வெளிப்படுத்தும் போது அதன் மீது. இதே மாதிரி அல்லாஹ் வந்து இது 92 வந்து சொல்லியிருக்கா. வண்ணஹாரி இதா தஜல்லா படிச்சோம் இல்லையா? அது வெளிப்படும் போது ரெண்டு ஒரே மீனிங் தான். பசமாய் வமா பனஹ வானத்தை அதை நிர்ணயித்தவின் மீது இப்போ சத்தியமா. அல்லாஹ் எப்படி படைச்சானோ அதன் மீது சத்தியமாக நல்லா சொல்றோம். அதே மாதிரியே 51வதுல பசமாயு பனைனாக பி ஐதி நாம் வானத்தை வலிமையான கரங்களை கொண்டு நிர்ணயித்துள்ளோம் சொல்றான். நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு எவ்வளவு விதா சொல்றான் பாருங்க, ஸ்ட்ராங்கா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான், நாம் வானத்தை வசமாய் பனைனாக பி ஐதி கரங்களை கொண்டு படைத்துள்ளோம்.
இன்னல மூசிகூன், அதை விரிவுபடுத்தும் ஆற்றலுடையவா இருக்கணும். சரியா, வானத்தை என்னவா இன்னும் விரிவுபடுத்திட்டு இருக்கானா. வல் அருதி ஃபரஸ்னாஹா, பூமியை விரித்து வைத்திருக்கோம். விரி நிமல் மாஹிதூன், நாங்கள் விரிப்பவர்களில் மிகச் சிறந்தவர்கள் நல்லா சொல்றோம். எப்படி வானத்தை வலிமையான கரங்களை கொண்டு நிர்மாணித்துள்ளோம், அதை விரிவுபடுத்தும் இன்னும் பெருசாக்கணும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நினைச்சு பாருங்க, இப்போ உள்ள வானத்தை நம்மளால இன்னும் கேலக்சி எண்ணி முடிக்க முடியல. என்ன மில்கி எண்ணி முடிக்க முடியல, ஸ்டார்ஸை எண்ணி முடிக்கல, இன்னும் விரிவுபடுத்துறானா. அல்லாஹ் விரிவுபடுத்த ஆற்றல் இருக்குன்னு சொல்றான். இது மாதிரி பூமியை விரித்து வைத்திருக்கோம், விரிப்பவர் நாங்கள் சிறந்தவர்கள். வல்லது வமா தஹா, அதே மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. நஃப்சி வமா சவ்வாக, ஆத்மாவின் மீதும் அதை செம்மைப்படுத்தும் மீதும் சொன்னார். அதாவது அதனை சரியான இயற்கையின் பண்பில் என்ன அல் ஃபித்ரான்னு சொல்றதெல்லாம் அடிப்படையில் குறையற்றதாகவும் செம்மையானதாகவும் படைத்துள்ளான். இப்படித்தான் ஹார்ட்ல பைப் லைன்ஸ்னா இப்படித்தான், பைப் இப்படித்தான் போகுது, இப்படி எல்லாம் அல்லாஹ் ஒரு எல்லாம் இயற்கை பண்பின்படி அழகா படைச்சிருக்கான். அதனால என்ன சொல்லுவாங்களா, நபியே உம்முடைய முகத்தை நேரிய மார்க்கத்தின் பக்கமே நிறுத்துவீராக. இன்னொரு சூறாலோ, அது 30வது சூறாவில் 30வது சாப்டர்ல எல்லாம் சொல்றான், நபியே உம்முடைய முகத்தை நேரிய மார்க்கத்தின் மீது பக்கமே நிலை நிறுத்துவீராக. வக்கீமு வஜ்ஹக தீன ஹனீஃபா, யார் அந்த ஹனீஃபாரு? ஃபித்தர் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான். சரியா, அல்லாஹ் மனிதர்களை எதன் மீது படைத்தானோ அதுவே அவனது இயற்கையான ஃபித்ரா மார்க்கமாகும். ஃபித்ரத்தல்லதி ஃபித்ரத்தல்லாஹில்லதி ஃபதரன் நாஸ், படைத்தவன் மனிதனை எதன் படைத்தானோ அதுதான் அலைஹ தபுத்தீல லி ஹல்கில்லா, அல்லாவின் படைப்பில் எந்த மாற்றமும் காண மாட்டீர்கள். தபுத்தில் தான் அது மாற்றம். ஓகே, நீங்கள் அந்த அல்லாஹ் படைச்சிருக்கிறதுல எந்த மாற்றத்தையும் நீங்கள் காண முடியாது. வானத்தில் எங்கேயாவது ஓட்டம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மனித படைப்புகள் எத்தனை வகையான படைப்புகள் இருக்கு, எதை அவங்க குறை சொல்ல முடியும்? ஒரு மாதிரி படைப்பு இருக்கா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் படைச்சிருக்கான், வித்தியாசமான. ஆனால் ரத்தம் எல்லாருக்கும் ஒன்றா தான் ஓடுது, அதுலேயும் நிறைய வெரைட்டியை படிச்சு வச்சிருக்கான். சரியா, அல்ஹம்துலில்லாஹ். இதுல யாராவது அதுல மாற்றம் காண முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும், இது ஹதீஸு, நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிருக்கேன் பார்த்துக்கங்க. ப்ளூவா இருந்தா ஹதீஸு, இதா இருந்தா வேற ஆயா. ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்தின் மீதே, ஃபித்ராவின் மீதே பிறக்கிறது. அப்புறம் எப்படி? ஆனால் அதன் பெற்றோர்களோ பெற்றோர்களே அதை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மஜூசியாகவோ ஆக்கிறார்கள். இந்த பிள்ளையை எப்படி வளர்க்குறோமோ, ஒரு பிள்ளை பிறந்து ஒரு அநாத விடுதலேருந்து ஒரு முஸ்லீம் எடுத்து வளர்த்தா அந்த பிள்ளை முஸ்லீமாக வளரும், இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தா. அதே பிள்ளைய ஒரு கிறிஸ்டியன் எடுத்து வளர்த்தா அவன் கிறிஸ்டியனை சொல்லி கொடுத்தா, இல்லை அந்த கிறிஸ்டியனே இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தா. எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? ஹிந்துஸை என்ன, ஹிந்துஸ் முஸ்லீம் இஸ்லாத்தை சொல்லி வளர்ப்பாங்க. ஓகே, ஸோ எதை சொல்லி வளர்க்குறோமோ அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கால்நடை தன் குட்டியை முழுமையான உறுப்புகள் ஈண்டெடுப்பதை போலத்தான் இதுவும், இதில் ஏதேனும் தேவை நீங்கள் காண்கிறீர்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அபூ ஹுரைரா எழுதியிருக்காங்க, புகாரி முஸ்லீம்ல இருக்கு. அப்புறம் வேற என்ன, ஸஹீஹ் முஸ்லீம்ல அல்லாஹ் வல்லமையும் கண்ணியம் மிக்க அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நான் என் அதிகாரிகளை குணஃபாக்களாக நேரான ஓரிரை கொள்கையாகவே படைத்தேன். ஆனால் ஷைத்தான்கள் அவரிடம் அவர்களை மார்க்கத்திலிருந்து திருப்பி விட்டான். ஒன்னே அந்த பேரண்ட்ஸ் அப்படி வளர்க்கறதுனால, இல்லாட்டா இன்னொன்னு என்னது, ஷைத்தான் அவர்களை மாத்திடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. வல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, பின் அதன் தீமையும் அதன் நன்மையும் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தான். சரியா, இதை பத்தி என்ன சொல்றது, மக்கள் செய்யும் செயல்களும் ஈடுவாரும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட கதிர் ஒன்றாகும், அல்லது நபி இருந்த செய்தியாகும். ஆதாரம் எழுதப்பட்டதான்னு கேட்கறதுக்கு, ஆமா கதிர் தான். கதிர் என்னது, முடிவு செய்யப்பட்டது. அப்பனா அது அநியாயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. முடிவு செய்யப்பட்டது அநீதி ஆகாதாங்கிறங்க. இல்லை, அல்லாஹ் படைத்தவன், அவன் எதையும் அவனை பற்றி யாரும் கேட்க முடியாது. அப்போ நம்ம சும்மா இருக்கிறதா?
அப்படின்னு. சரி, இதை எப்படி இவங்க கேட்டோன்னே இதே வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? தூதரே, மக்கள் செய்யும் செயல்களும் அவரின் போராட்டங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு கதிர் மூலம் எழுதப்பட்டதா அல்லது நபியிடம் இருந்து வந்த செய்தியா, ஆதாரங்களில் நாட்டப்பட்ட பிறகு எழுதப்பட்டதா அப்படிங்கிறத முதலே எழுதப்பட்டதான். அப்ப நம்ம செயல்கள்லாம் அல்லாஹ் யாரை சூடம் ஒன்றில் சேர்க்க நேர்பட்டானோ அவர் சூழலுக்கு போவாங்க. யார் அல்லாஹ் வந்து என்ன நரகத்துக்கு அனுப்ப நினைக்கிறானோ அவங்க திருப்பாங்க. அப்ப அப்ப சொல்லுங்க, விதின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்குமா? நமக்கு சாப்பாடு கிடைச்சிருமா? படிக்காம இருக்கலாமா? ஏத்து பாருங்க, இல்ல. அல்லாஹ் நமக்கு நல்லதை கெட்டதை சொல்லி கொடுத்துட்டான், நல்ல புத்தியை கொடுத்துட்டான், போய் கை காலுக்கு தெம்பு கொடுத்துருக்கான். நீ நீ நம்மளை ஃப்ரீயா விட்டுட்டான், நீ தேடிக்கொள்ளுன்னு சொல்லிட்டு. சரியா? எப்படி கதிர அல்லாவுடைய விதியை நம்பணும், ஆனா நம்மளோட முயற்சி கண்டிப்பா உண்டு. இப்ப நாங்க உட்கார்ந்துட்டு இருந்த சாப்பாடு கிடைச்சிருமா? அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்குறான். அதுக்காக நம்ம சமைக்காம இந்த வீட்டு சாப்பாடு கிடைச்சிருமா? இல்லை நம்ம வீட்டுக்காரங்க வேலைக்கு போகாம இருந்தா நமக்கு பைசா கிடைச்சிருமா? இல்லை நம்ம படிக்காம இருந்தா பிள்ளைங்க படிப்பு அறிவு வந்துருமா? நம்ம செய்யறது எப்படி உலக வாழ்க்கையில நம்ம வேலை செய்யணுமோ அதே மாதிரிதான் மறுமை வாழ்க்கையில் அந்த முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அதுக்காகத்தான் நம்மளோட இந்த துவாவை கேட்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, நம்மளோட முடிவு வந்து முஸ்லீமாக மௌத்தாகணும், நல்லோர்கள் கூட்டத்தில் என்னை எழுப்பான்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்யணும். ஓகே, ஸோ அதனால விதிப்படி ஒன்று நடந்தது, சரி விதிப்படி நடந்துருச்சுன்னு. ஆனா விதி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என் விதி இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க கூடவே கூடாது. நம்மளுடைய நன்மையான காரியங்களை செஞ்சுட்டே இருக்கணும். ஓகே, அடுத்து கதப்னக மண் ஜக்காக கதுகாப மண் தசாக அந்த மாதிரி சொல்லிட்டேன். என்ன அந்த இது பகட என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உடனே அந்த துவா ஓதிருக்காங்க. அல்லாஹ் மாத்தி நப்சி தக்வாக வந்த வலியுஹா வ மௌலாஹா வ ஹைரும் மண் ஜக்காக எல்லாம் படிச்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு துவா, பெரிய துவா கேட்டிருக்காங்க. அல்லாஹ் சுபான நல்ல அருமையான துவா. முதல்ல நம்ம தமிழ்ல படிச்சுக்குவோம், அப்புறம் அரபிக்லையும் படிச்சுக்குவோம். யா அல்லாஹ் இயலாமை. ஒரு டவுட்மா, அது அப்ப தொழுகையில ஓதையிலயும் அந்த துவா ஓதுவாங்களாமா, இல்ல சும்மா சாதாரண குர்ஆன் ஓதையில ஓதுவாங்களாமா? தொழுகையில குர்ஆனை மட்டும்தான் ஓதணும். சரியா? சும்மா ஓதையில பண்ணிட்டு ஓதணும். சரியாப்பா? ஓகே, நல்ல கொஸ்டின். ஓகே, சோ இன்னொரு பெரிய துவா கேட்டிருக்காங்க இந்த இது பண்ணையில. யா அல்லாஹ் இறைவா, இயலாமை, சோம்பல், முதுமையின் தள்ளாமை, கோழைத்தனம், கஞ்சத்தனம் ரொம்ப முக்கியம், மன்னரையின் கபரின் வேதனை இவற்றிலிருந்து நான் பாதுகாப்பு. கண்டிப்பா கேட்டுங்க. சோம்பேறித்தனம் நம்மளுக்கு இயலாமை, சோம்பல், முதுமையின் தள்ளாமை, கோழைத்தனம், கஞ்சத்தனம், மன்னரையின் கபர் வேதனை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தெரிகிறேன். யா அல்லாஹ் என் ஆன்மாவிற்கு அதன் பயபக்தி தந்து அதை தூய்மைப்படுத்துவாயா அல்லாஹ். புரியுதா? நீயே அதை தூய்மைப்படுத்துவதில் சிறந்தவன், நீயே அதை பாதுகாவலும் எஜமானன் ஆவாய். யா அல்லாஹ் உன்னை அஞ்சாத உள்ளம், அல்லாஹ்வுக்கு பயப்படாத, திருப்தி அடையாத ஆன்மா, பயனளிக்காத கல்வி, ஏற்கப்படாத பிரார்த்தனை ஆகியவற்றும் உன்னிடம் நான் பாதுகாவல் தெரிகிறேன். அருமையான துவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நீங்களும் சரி நானும் சரி தான் மனப்பாடம் பண்ணிடுவோம். ஓகே, தமிழ்ல முதல்ல எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. என்ன அப்புறம் நான் உங்களுக்கு வேணா தனித்தனியா வந்தா எழுதி நான் இன்ஷா அல்லாஹ் அனுப்புறேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஆமீன் 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 யா ரபில் ஆலமீன். நம்ம எல்லாருக்கும் இதுவாக நமக்கு செய்வானா. சமூக கூடத்துல என்ன செஞ்சாங்க, நம்ம எல்லாம் படிச்சுட்டோம், அதே தான் இருக்கு. என்ன ஒரு துர்ப்பாக்கியசாலி வந்து அவன் நான் என்னால முடியும்னு சொல்லிட்டு அவன் கொன்றான். சரியா? ஓகே, அவன் கொன்றதுக்கே அவன் பெரிய உயர்குடிய சேர்ந்தனால ஸ்ட்ராங்கனா இருந்தான். ஆனா அல்லாஹ் கீழ்ப்படியல, ரசூலுக்கு சாலி நபிக்கு கீழ்ப்படியல. ஸோ அவன் கொண்டதுனால என்ன அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அவங்க எல்லாத்தையுமே என்ன குடும்ப அந்த கோத்திரத்தில் உள்ள எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து என்ன அழிச்சிட்டான். அந்த ஃபுல்லா அந்த மக்களையே அழிச்சிட்டான். ஸோ அந்த முறை சுக்கியாகங்கிறது நீர் அருந்தும் முறை. என்ன ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் அதுக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதை அவங்க கேட்காம இது பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டோம்? அல்லாஹின் வல்லமை பற்றி கூறுகிறான். அல்லாஹ் ஆத்மாவிற்கு நன்மை தீமை பற்றி உணர்த்துகிறான். எந்த ஆத்மா நன்மை செய்கிறதோ அது வெற்றி பெற்றது, எந்த ஆத்மா பாவம் செய்தோ அது நஷ்டம் அடைந்து விட்டது. சமூக கூட்டத்தார்
சாலிஹ் நபியோட நபிய வரலாறை படித்தோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் இன்னைக்கு ஹோம்ஒர்க் எழுதுங்க, படிங்க. சரியா? அப்புறம் கண்டிப்பா ஹோம்ஒர்க் எழுதுங்க. படிச்சா தான் நல்ல மனசுல நல்லா நிற்கும். நல்லா ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ்.